ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. நம்ம சாலமன் சில காரியங்களை தன்னோட பிள்ளைகளுக்கு சொன்னதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, பொய் சாட்சி. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறத கர்த்தர் ரொம்ப வெறுக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாங்கன்னா, பொய் சாட்சி சொல்லி அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவ்வளோ தப்பு செஞ்சுட்டாரு, வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நிறைய குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் அது எதுவுமே எடுபடலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்திலையும் உண்மையாக இருந்தார். அவருடைய கை சுத்தமாக இருந்துச்சு, மனசு சுத்தமாக இருந்துச்சு, பேச்சு சுத்தமாக இருந்துச்சு, ஞானமாக பேசினார். ஸோ அப்படி இருந்த இயேசுவுக்கே ஒரு சோதனை என்னன்னா, அவர் குறித்து நிறைய பொய் சாட்சி சொன்னாங்க. இப்போ ஒருத்தரை தீர்த்து கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னெல்லாம் பிடிக்கலையோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாரோட லைஃப்லேயும் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மகள் என்கிட்ட ரொம்ப அழுதுட்டு, ஆனால் என்னை எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. என்னம்மா ஆச்சு? ஏதோ அவளுடைய ஃப்ரெண்டு எக்ஸாமில் ஏதோ கேட்டிருக்கா, ஆன்சர் கேட்டிருக்கா. இவ சொல்ல, இல்லை ஏசப்பா பிடிக்காத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இவ சொல்லியிருக்கிறான். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான்னா, அவ கூட யாரெல்லாம் பசங்க பாய்ஸ் பேசுகிறாங்களோ அந்த பசங்களுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, லவ் பண்றாங்க. இந்த பொண்ணு அவனை லவ் பண்ணிட்டு இருந்தா ஏமாத்திட்டா, இவனை லவ் பண்ணிட்டு இருந்தா ஏமாத்திட்டா. ஸோ நிறைய பேரை பத்தி என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பொண்ணோட திருச்சி பயங்கரமா பேசியிருக்கிறா. இது என்னன்னா மிஸ்ஸோட காதுக்கு போயிடுச்சு. மிஸ் கேட்டிருக்காங்க, நீ படிக்க வரியா இல்லை ஊர் மேயறதுக்கு வருதியான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. அப்போ இவ அழுதுகிட்டே செத்து போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட அவ இருக்கிறா. ஆனா எனக்கு செத்துடலான்றது, நான் செய்யாத தப்புக்கு இப்படி சொல்றாங்களே, நான் எதுவுமே செய்யல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசுறது கூட தப்பா, நான் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசும்போது அப்ப நான் சொன்னேன், ஏசப்பாக்கே இந்த நிலைமை தான் இருந்துச்சு. ஏசப்பாவே ஒரு இடத்துல சொல்லியிருக்க, பட்டை மரத்துக்கே இந்த பாடுனா பச்சை மரத்துக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பாடுகள் இருக்குமா, ஏசப்பா எல்லாத்தையும் நியாயத்துல கொண்டு வர, நீ தப்பு செய்யல, அப்ப நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல் அந்த மகள் ப்ரேயர் பண்ணிட்டு மன்னிச்சு விட்டுட்டா. நம்ப மாட்டீங்க, எந்த பொண்ணு சொல்லிச்சோ அந்த பொண்ணை ஒரு 4 பேர் தப்பாக பேசியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு சரியில்லை, அது சரியில்லை, இப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் அழுதுகிட்டே சொன்னாலாம், நான் உனக்கு தப்பு செய்யணும்னு சொல்லி நினச்சேன், இப்போ நானே அதை அனுபவிக்கிறேன். இதே போல தான் எல்லாரோட வாழ்க்கையில் என்னென்னா, இந்த பொய் சாட்சி, மற்றவனுக்கு விரோதமாக பொய் சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த கோர்ட் வாசல்லாம் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பொய் சாட்சி பேசுறது கேட்கலாம். என்னம்மா உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரா? ஆமா ஐயா, என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு, என்கிட்ட அசிங்கமா பேசினாரு. ஸோ பாருங்க, அவர் என்கிட்ட அனுப்பின மெசேஜ் வேற என்னென்னமோ இது பண்ணணுமோ எல்லாமே என்னன்னா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு மனுஷனை டார்கெட் பண்றது ஆண்டவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் டார்கெட் பண்ணி அவனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லி அவன் மனசை கலங்கடிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் அதை அருவருக்கிறார். ரீசெண்டா ஊழியக்காரர் குறித்து தவறுதெல்லாம் என்னன்னா பேசினாங்க. அப்போ அப்படி பேசும்போது அவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு போனாரு. அவர் அதால எவ்வளவு ஊழியர்கள் ஸ்டாப் ஆச்சு, எவ்வளவு பிரேயர்ஸ் என்னன்னா ஸ்டாப் ஆச்சு. ஸோ அந்த பொய் சாட்சி சொல்றது என்னன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அதை கர்த்தர் வெறுக்கிறாருன்னு சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லுது. நீங்க யாரையாவது பத்தி பொய் சாட்சி சொல்றீங்க அப்படின்னா நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. அதனால உங்களுக்கு 10 பைசா பிரோஜனம் இருக்குதா, இல்ல அதனால கர்த்தர் மகிமைப்படுறாரா, அதனால 10 ஆத்துமா உங்களை தேடி வருதா? தாராளமா பொய் சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் மகிமைப்பட்டார்னா சொல்லுங்க. ஆனா கர்த்தர் இதுல வெறுக்கிறாருன்னு தானே போட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய்யே சொல்லாதீங்க. சில நேரத்துல சில சூழ்நிலைகள்ல நம்ம வாய் தவறி சில பேர் மேல இருக்கிற பயத்தினால மாத்தி சொல்லிடுறோம். அது பொய் தான். மாத்தி சொன்னாலும் பொய் தான். நான் இங்க போனேன், அங்க போனேன், இது செஞ்சேன், பொய் தான். ஆனா இந்த பொய் என்ன பண்ணுது அப்படின்னா, பொய் சாட்சியா சொல்ல வைக்குது. செய்யாத தப்ப செஞ்சாங்க, இப்படிதான் பண்ணாங்க, அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பொய் சாட்சி சொல்றாங்க பத்தியா? கர்த்தர் சொல்றாரு, அதை ரொம்பவே வெறுக்கிறார். அதனால பொய் சாட்சி சொல்லாதீங்க, உண்மையா பேசுங்க. கண்களால் பார்த்தீங்களா அதை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆனா கண்களால் பார்க்கலையா, பார்க்காத விஷயத்த நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லாதீங்க. மற்றவங்க மேல தப்பான பட்டத்தை கட்டாதீங்க. சொத்து வேணும், எனக்கு இந்த பிஸ்னஸ் எனக்கு வேணும், எனக்கு அந்த பிஸ்னஸ் வேணும், அதனால நான் 10 பேர் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவன் நாசமா போயிடணும்னு சொல்லி நினைச்சு பொய் சாட்சி சொல்லாதீங்க. அதை அருவருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.